வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா கழுவி துணியில் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. இது வந்துட்டு குட்டி குட்டி பீஸாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். விதையெல்லாம் எதுவும் ரிமூவ் பண்ண வேண்டாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா ஊற்றும். நல்லா மிக்ஸ் பண்ணி 10 நிமிஷத்துக்கு ஒரு சைடு எடுத்து வச்சுருங்க. நல்லா எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு இதில் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. எல்லாத்தையுமே ஒரே டைமில் போட வேண்டாம், ஒன்றா ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஒரு டைம் திருப்பி போட்டுருங்க. இதெல்லாமே லைட்டாக ஒட்டிருச்சுன்னா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து நம்ம பிரிச்சுக்கலாம். தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. இவ்வளோதான், வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.